பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: காண முடியாத தேவகரம் காணச் செய்யும் கிரியைகள். ஆதார வசனம் யோபு 12:9. கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? 2 ராஜாக்கள் 3:15. சுரமண்டல வாத்தியக்காரர் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. தேவ பிரசன்னத்தில் இருப்பவர்களே, கரம் என்றால் கை என்பது யாவரும் அறிவோம். இங்கு தேவ கரம், கர்த்தரின் கரம் என்பதற்கு ஆவியானவர் விளக்கம் கொடுக்கும் முன் சில வசனங்களை நம்மை கவனிக்க சொல்கிறார். சங்கீதம் 19:1 வாசித்து பார்ப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. இது இருக்கட்டும். இப்படியே ஆதியாகமம் 1 வாருங்கள். 1 வெளிச்சல் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாகிற்று. 6 ஜலத்தில் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்றார், உண்டாகிற்று. இப்படியே ஒன்றொன்றாக வார்த்தையினால் உண்டாக கடவுள் சொல்ல சொல்ல உண்டாகிறது. இது நாம் படித்திருப்போம். ஆதியாகமம் 1 முழுவதும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் சகலத்தை உண்டாக்கினார். வேறு சொல்ல சொல்ல உண்டாகிற்று என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் சங்கீதம் 19:1 கரம் உண்டாக்கிற்று என்றல்லவா பார்க்கிறோமே. ஆவியானவர் மாற்றி மாற்றி சொல்வாரா? நிச்சயமாட்டார். கர்த்தரின் கரம் என்பது எழுத்தின்படி கையை குறித்தாலும் இது அவருடைய வல்லமை வெளிப்படும் விதம். பெரும்பாலும் வார்த்தையினால், தமது மகிமையினால், பார்வையினால் அவர் செய்கிறார். கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபை வேலை செய்கிறார். அவர் மகிமை, அவர் எப்பொழுதும் மகிமை அவரை சுற்றி இருக்கும். மகத்துவம் உடையவர் அவர். அது யாராலும் கணிக்கவே முடியாது. யாத்திராகம் முழுவதும் கர்த்தர் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வெளிப்பட்டார் என்பது தேவகரம் என்றுதான் பேசப்படுகிறது. அப்போஸ்தலர் 16 25-26 வாசித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். சடுதியில் சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. யார் அசைத்தது? எந்த கரம் அசைத்தது? யார் அந்த கதவை திறந்து விட்டது? பவுலும் சீலாவும் பாடி துதித்து ஜெபம் பண்ணும்போது தேவ மகிமை வல்லமை அங்கே இறங்கியது என்பதாகும். கண்ணுக்கு புலப்படாத மகிமை, கண்ணுக்கு புலப்படாத அந்த அதிகாரம், வல்லமை, தெரியாத பார்க்க முடியாத மகிமை, தேவ வல்லமை காணும்படியாக செய்தது. அதைத்தான் உங்களுக்கு என்று ஆண்டவர் செய்வார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் துதிக்கிறீர்கள், ஸ்தோத்திரிக்கிறீர்கள், சபைக்கு செல்கிறீர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள், பயந்து நடக்கிறீர்கள். தேவ பிரசனம் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிறது. தேவ மகிமை உங்கள் வீட்டுக்குள் இருக்கிறது. எந்த பொல்லாங்கும் வீட்டுக்குள் வர முடியாது. பொல்லாங்கன் உள்ளே வந்தாலும் அவனால் பொல்லாங்கு செய்ய முடியாது. மறந்து விடுவான். தேவ வல்லமை இதை செய்தது. அப்போஸ்தலர் 12 பேதுரு போர்ச்சேவர்களோடு, அவருடைய போர்ச்சேவர்கள் கரத்தோடு பேதுருவின் கைகளை சங்கிலியால் கட்டி இருக்கிறார்கள். ஒரு ஸ்டேஜுக்கு 4 பேர், அப்படி 4 வகுப்பு இருக்கிறது. இவருடைய 2 கரங்களில் 2 கால்களையும் 4 போர்ச்சேவர்கள் காலோடு கையோடு கைது இணைக்கப்பட்டிருக்கிறது. இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். போர்ச்சேவர்கள் விழித்து அவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தூதன் அந்த அறையில் வந்து நின்றதும் அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாக எழுந்திரு என்று எழுப்பின உடனே பேதுருவின் கையில் இருந்த சங்கிலிகள் கலன்று விழுந்தன. எந்த கரம் கழட்டி விட்டது? எந்த கரம் சேவர்களுக்கு கண் மயக்கத்தை உண்டாக்கினது? 4 பேரும் விழித்து கொண்டல்லவா இருக்கிறார்கள். 4 16 பேர். தேவ மகிமை, தேவ வல்லமை. தூதன் வந்த உடனே அந்த அறையை சுற்றிலும் மகிமை வெளிப்பட்டது. அந்த மகிமை செய்து முடித்தது. அந்த வல்லமை செய்து முடித்தது. அது யாரும் கண்களில் பார்க்க முடியாது. இதனுடைய செயலை நாம் பார்க்கலாம். காற்றை நாம் பார்க்க முடியாது. அதனுடைய செயலை நாம் பார்க்கிறோம். மக்களை, தேவ கரம் என்பது அவரது வாயின் வார்த்தை, சத்தம், வல்லமை, இரக்கம், தயவு, மன்னிப்பது, தயாளு குணம், கிருபை அனைத்ததும் சேர்ந்ததுதான் தேவக்கரம் என்று சொல்கிறோம். ஒரு சமயத்தில் அது வெளிப்படுகிறது. அது கிரியைகளாக, செயல்களாக வெளிப்படும் போது நாம் பார்க்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம், உணர்கிறோம். அப்பொழுது சொல்கிறோம், தேவக்கரம் இறங்கிற்று, தேவ மகிமை இறங்கிற்று, தேவ வல்லமை இறங்கிற்று என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 18 தாவீது இப்படி வர்ணிக்கிறான். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திற்கு என்னை தூக்கிவிட்டார். பகைவனிடமிருந்து விடுவித்தார். எனக்கு ஆதரவாயிருந்தார், தப்புவித்தார் என்றெல்லாம் விவரிக்கிறான். இதன் பொருள் என்ன? மூழ்கி போகிறது போல பிரச்சனை,
எதிரிகள் தப்பிக்கவே முடியாது என்ற நிலை அவர் கொடுத்தார், என்னை கைதூக்கி விட்டார் என்பதாகும். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிந்ததுதான், பேதுரு தண்ணீரில் நடந்து போகிறான், இயேசுவை பார்த்து கொண்டே. அவர்தான் வா என்று சொன்னார். திடீரென்று அவன் காற்றையும் அந்த புயலையும் பார்த்தவுடன் பயந்து மூழ்கிவிட்டான். நிஜமாகவே லிட்டரலாகவே இயேசு கரத்தை நீட்டி அவனை தூக்கிவிட்டார். அந்த இடத்தில் அவருடைய கரம் அந்த இடத்தில் நிற்கிறார். அவர் இங்கே எழுத்தின்படி அவரே தனது கரத்தை நீட்டி பிடித்து தூக்கிவிட்டார். சங்கீதம் 139:7 10 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். கை நடத்தும், கரம் பிடிக்கும் என்றெல்லாம் அந்த வசனங்கள் வருகிறது. அப்படி என்ன நீங்கள் வாசித்து பாருங்கள். 139:7 10 வரை அவருடைய வல்லமை. இவற்றையெல்லாம் மனதில் பதிவு வைத்து கொண்டுதான் தேவ வல்லமை, தயவு, உடனடியாக பதில் கொடுப்பது, கிருபை, வார்த்தை இவைகள் அந்தந்த சமயத்திற்கு ஏற்றவாறு உங்களது எல்லையில் கிரியை செய்யும் என்பதனால்தான் தேவகரம் எனக்கு துணையாய் நின்றது என்று பக்தன் பாடுகிறான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசித்தோம் அல்லவா? 3 ராஜாக்கள் சேர்ந்து மோவாபியர் ராசத்துக்கு எதிராக போகிறார்கள். அப்பொழுது போகிற வழியில் இவர்களுக்கு தண்ணி இல்லை, படைக்கு தண்ணி இல்லை, ஆடு மாடு எதுக்கும் தண்ணி இல்லை. சுற்றி சுற்றி அலைகிறார்கள் வனாந்திரத்தில், காட்டில். அப்போ எலிசா வரவழைக்கப்படுகிறார், தீர்க்கதரிசி. இதுக்கு என்ன பதில்? ஏன் ஆண்டவர் இப்படி விட்டுவிட்டார்? கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். தீர்க்கதரிசி உடனே ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வாசிக்க சொல்லுகிறார். ஒரு ஒர்ஷிப் நடக்கிறது, அவ்வளோதான், வேறும் இல்லை. அந்த ஒர்ஷிப் நடந்தபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினது என்று பார்க்கிறோம். எலிசாவின் மேல் இறங்கினது. அப்படி என்றால் அவர் கை வைத்தார் என்று அர்த்தமல்ல, மகிமை வெளிப்பட்டது, வார்த்தை வெளிப்பட்டது என்பது அர்த்தமாகும். அவருடைய இரக்கம், தயவு வெளிப்பட்டது என்பது அர்த்தமாகும். வெளிப்பட்ட உடனே வார்த்தையை சொல்லுகிறார். இந்த பள்ளத்தாக்கில் எங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள், நாளைக்கு காலையில் நீங்கள் தண்ணி இது நிரப்பப்படும் என்று சொன்னார். மழையும் காண மாட்டீர்கள், எதையும் காற்றையும் காண மாட்டீங்க, எதுவும் இருக்காது, ஆனால் தண்ணி வரும் என்றார். அப்படியே வந்ததே. தேவ வல்லமை செய்து முடித்தது. என்ன செய்யும்? யாருக்கு வெளிப்படும்? இதற்குண்டான பதில் தான் இன்றைய செய்தி. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சமீபமாய் வந்து கிரியை செய்கிறார். உண்மையாகத்தானே கூப்பிடுகிறோம், இதில் எப்படி பொய்யாய் கூப்பிடுவது என்று சந்தேகம் நம்மளுக்கு. அன்பர்களே, எந்த மனிதனையும் சாராமல் அவரையே நம்பிக்கையாக கொண்டு உங்களுடைய ஆவி உள்ளே நொறுங்குண்டு நறுங்குன்ற வேண்டும், உடைய வேண்டும் இருதயம். விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடும் பொழுது இதே தேவகரம் இறங்கி முதலில் உங்களை தேற்றும், திடப்படுத்தும். உங்கள் ஆத்மாவை முதல்ல திடப்படுத்தும். ஏது நடக்கவில்லை என்றாலும் உங்களுக்குள்ளே ஒரு அலாதி சந்தோஷம், மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பை உண்டாக்கும். அதுதான் தேவகரம் இறங்கி முதலில் செய்வது. அவருடைய வல்லமை அதைத்தான் செய்யும். எந்த மனிதனையும் சாராமல் அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை அதை காட்டில் மேலாக இருக்க வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், சர்வ வல்லமையோடு இருக்கிறார். தேவகரம் உங்கள் மேலே தான் இருக்கிறது. இந்த நினைப்பு மாறவே கூடாது. தேவகரம் என் மேல் இருந்தால், மகிமை என் மேல் இருந்தால் காரியங்கள் கடகடகடவன் அப்படி நடக்காது. அவர் திட்டமிட்டபடி, சித்தமிட்டபடி உங்களை உருவாக்கித்தான் நடத்துவார். உதாரணம் சொல்கிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் என்பவள் ஒரு வருகிறார், தெரியும் உங்களுக்கு. அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய ஓர்படியா சக்கலத்தியா கணவனுக்கு இன்னொரு மனைவி, இவளை நிந்திக்கிறாள். நிந்தை தாங்க முடியவில்லை. ஒரு வருஷமும் எருசலேமுக்கு பண்டிகைக்கு போகும்போதெல்லாம் ஜெபித்து விட்டு தான் வருகிறாள். 1 வருஷம் வந்தது. அவள் தன் இருதயத்தை முழுதும் உடைத்து ஊற்றினாள். என்னால் இனி நிந்தையை தாங்க முடியாது. இந்த மலடி என்ற பேச்சு எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தால் அது உமக்கே தருகிறேன் அப்பா என்று பொருத்தனை பண்ணினாள். பொருத்தனை பண்ணிவிட்டு எழுந்திருக்கும் பொழுது அவளுடைய முகம் துக்க முகமாக இருக்கவில்லை. என்ன ஆயிற்று? தேவ மகிமை அவளுக்குள் இறங்கி அவளுடைய ஆத்மாவை திடப்படுத்தியது. நீ பொருத்தனை பண்ணிவிட்டாய், கட்டாயம் கிடைக்கும் என்று அவளுக்குள்ளேயே ஒரு இது. அதுதான் தேவகரம். அப்படியே நடந்ததே. உங்களை அழிக்க எதிரி திட்டமிட்டிருந்தால் அவனது சிந்தையை சிதறடிப்பார். யாக்கோபு புறப்பட்டு 2 பரிவாரங்களோடு வந்து கொண்டு இருக்கிறார். லாபான் துரத்தி கொண்டு வருகிறான் என சொல்லாமல் கொல்லாமல் வந்து விட்டான். லாபான் துரத்தி கொண்டு வருகிறான் என்று யாக்கோபுக்கு தெரியாது. அவர் என்ன சொன்னார்? கர்த்தர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் வாசித்துப்பார். லாபானிடம் மிரட்டுகிறார். நீ அவனிடம் போய் நலம் ஒன்று புலம் ஒன்று பேசக்கூடாது, அவனை ஒன்று நீ மிரட்டக்கூடாது, நல்லது தான் செய்ய வேண்டும் என்று மிரட்டினார். கேட்டீர்களா? அப்போ கரம் எங்கே வந்து வேலை செய்கிறது என்று?
அவன் மேல் வைத்த இரக்கம், அவனுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வேண்டும், அவனை நடத்த வேண்டும், அவனை கொண்டு கானான் சேர்த்த வேண்டும். அந்த அக்கறை உள்ள தகப்பன் லாபான் புறப்படும் பொழுதே வெளியிலேயே விரட்டிவிட்டார். அப்படித்தான் உங்களுக்கும். உங்களை எதிர்க்க வேண்டும், உங்களை கெடுக்க வேண்டும், ப்ரமோஷனை நிறுத்த வேண்டும், உங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று யார் திட்டமிட்டிருந்தால் உங்களுக்கு தெரியாது. உங்கள் மேல் இருக்கிற பிரசன்னம், உங்கள் மேல் இருக்கிற அன்பு, உங்கள் மேல் வைத்த கரிசனை அந்த கரம் அங்கு செய்து முடிக்கும். அதை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவார். அவர்களால் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது, வேலை செய்ய முடியாது, மறந்து விடுவார்கள். உங்கள் எல்லைக்கே வரமாட்டார், ஊரை விட்டே போய் விடுவார், துரத்தி விடுவார். பின்புதான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் துதித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் வெளியே காலேஜுக்கோ வெளியே வேலைக்கோ போயிருக்கிறார்கள், அவர்களுக்கு நேரிடும் ஆபத்துகளை விடுதலை கொடுப்பார். இங்கே துதி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? எப்பொழுதும் துதி சிந்தனையாக இருக்க வேண்டும். தெய்வ பயம் நமக்குள் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கர்த்தர் கவனிக்கிறார் என்ற ஒரு இது இருக்க வேண்டும். இது எல்லாம் இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்ன மகிமை உங்களை சூழ்ந்தே இருக்கும். வேறு ஒன்று தேவையில்லை. தலைகளாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் முழுவதும் ஆணிவேர் அக்குவேராக தெரிந்திருக்க வேண்டும் அவசியமில்லை. தெரிந்திருப்பது நல்லதுதான். அப்படி ஜெபிக்க வேண்டும், இப்படி ஜெபிக்க வேண்டும், மணிக்கணக்காக ஜெபிக்கணும், முட்டிங்கால் நடக்கணும், தேவையில்லை. அவசியமானால் செய்யுங்கள், உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குமானால் செய்யுங்கள். ஆனால் இதையெல்லாம் நாமளாக ஏற்படுத்திக் கொள்வது. அவருக்கு வேண்டியது கள்ளங்கபடமற்ற இருதயம். அந்த இருதயம் அவருக்கு நேராக இருக்க வேண்டும். ஆவியில் எளிமை வேண்டும். அவரையும் பிடித்துக் கொள்வது, உலகத்தையும் பிடித்துக் கொள்வது அது அவருக்கு தெரியும். விட்டுவிடுங்கள், அவரை மாத்திரம் பிடியுங்கள். உங்கள் மகிமை, தேவ மகிமை உங்கள் மேல் இருக்கும். அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். உங்களை சார்ந்த சகல காரியத்தில் அவர் செய்து கொண்டே இருப்பார். உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். உங்கள் வழியை செவ்வைப்படுத்துவார். கோணலான பாதைகளை செவ்வையாக்குவார். தடைகள் இருந்தால் தடைகளை நொறுக்கி உங்களுக்கு தெரியாது தடை இருக்கிறது. தேவ கரம் செய்து முடிக்கும். தேவ வல்லமை தயவு செய்து முடிக்கும். உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பார். ஏசாயா 43:6 இதைத்தான் சொல்லுது. நான் வடக்கே நோக்கி வைத்திராதே என்றும் தெற்கே நோக்கி வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராதே என்று சொல்லுவேன் என்கிறார். யாரெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ, வஞ்சகமாக வைத்திருக்கிறார்களோ, கொடுக்கக்கூடாது என்று வைத்திருக்கிறார், முடியாது அவர்களால். தேவகரம் செய்து முடிக்கும். எப்போது உங்கள் மேலேயே இருக்கும். அவரது வல்லமை, தயவு, மகிமை, அபிஷேகம் உங்கள் மேலேயே எப்போது இருக்கிறது. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. என் மேலே இருந்தால் இந்த காரியம் நடக்க வேண்டுமே என்று அப்படி நீங்கள் கனெக்ஷன் பண்ணி பார்க்கக்கூடாது. உங்கள் மேலே தான் இருக்கிறது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து கொண்டே இருக்கும். அது உங்களை சார்ந்தது, உங்களுடைய கோஆப்ரேஷன் சார்ந்தது, உங்களுடைய கீழ்ப்படிதலை சார்ந்தது. அந்தந்த நேரத்தில் இறங்கி செய்து முடிக்கும். உங்கள் வாயில் வார்த்தையை வைப்பார். நீங்கள் சொன்னால் நடக்கும், நீங்கள் ஜெபித்தால் நடக்கும். உங்கள் வாயை, நாவை பயன்படுத்துவார். ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும். நீங்கள் ஜெபித்தால் மற்றவர்களுக்கு உடனே பதில் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏனென்றால் அது அந்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று இருக்கிறார். அப்படித்தான் ஒரு சட்டம் என்பது கிடையாது. எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும், டான் என்று செய்து முடிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது எதை செய்தால் கர்த்தரை கவனிக்கிற என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உண்மை இருக்க வேண்டும். எது எடுத்தாலும் உண்மை இருக்க வேண்டும். ஜெபிப்பதில் உண்மை, ஆலயத்துக்கு செல்வதில் உண்மை, பொய் சொல்லக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. யார் கேட்டார்கள் சாக்கு போக்கு? நன்றி செலுத்த வேண்டும். அடுத்த நிலைக்கு கொண்டு போகவே உங்களோடு இருக்கிறார். உங்களை கீழே தள்ளல, மேலே மேலே மேலே, மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை. அதற்காகத்தான் உங்கள் மேல் இருக்கிறார். அவரது கிருபை இதை செய்து முடிக்கும். அவரது வைராக்கியம் உங்களுக்கு செய்து முடிக்கும். அவரது கரம் எனக்குள்ளே எனக்காக என் மூலமாக வெளிப்படும் என்ற விசுவாசத்தை நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது பிரியம், தயவு, வல்லமை என் மீது எப்பொழுதும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த கரம் என்னை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக என் பேச்சு செயல் இருக்க விரும்புகிறேன். உதவி செய்யுங்கப்பா, இயேசுவே நாமத்தில். இன்றைய சிந்தனைக்கு நான் ஒரு நாளும் தனித்து இல்லை. தேவகரம் என்னோடு இணைந்துள்ளது. அந்த சேனைகளின் கர்த்தர் சேனையோடு என்னோடு இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா.